நேற்றுக்கு வேற ஒரு வேலையை எல்லாரும் கூட போயிட்டு இருந்தோம். நேரம் கையில ஸ்டிக்கர் இல்ல, காலையில வந்து ஒட்டிடலாம்னு பார்த்தோம்னா அடிச்சு வச்சிருக்காங்க. இது என்ன ஆயிருக்குன்னு தெரியல, பெருசா அடிச்சிருக்காங்க, பலமா அடிச்சிருக்காங்க. அந்த ராமநகர் கிக்காணி பாலத்துல இருந்து உள்ள போற வழிங்க இது. எப்படி சொல்றதுன்னு தெரியல, எந்த அளவுக்கு அடிச்சிருக்குன்னு பாருங்க, எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு தெரியல. பெரிய அளவில் அடி ஆயிருக்கும். இருசக்கர வாகனம் இருந்தா அவங்களோட நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கும். 4 சக்கர வாகனம் தான் பாதி வண்டி உள்ள போயிருக்கும். ஸ்டிக்கரப்பயே மக்களுக்கு தெரியற மாதிரி, இந்த ஸ்டிக்கரையும் தெளிவா தெரியற மாதிரி அந்த லைட்டும் எல்லாமே வச்சுட்டு வச்சா மக்களுக்கு கூடுதல் பாதுகாப்பா இருக்கும். இந்த பாலத்தில் கீழே இருந்து வர்றீங்க இல்ல, இங்க மெதுவா தான் போக முடியும். இது வந்து பார்த்தா மெதுவா வந்து அடிச்ச மாதிரி தெரியலீங்க, அவ்வளவு வேகமா வந்து அடிச்சிருக்காங்க. நகரத்துக்கு மத்தியில இருக்குது. வேகம் என்னங்க அவசரம், நம்ம சாலைகள்ல தான் அவசரப்படுறோம். ஒரு துணி கடையில, நகை கடையில, சினிமாத்தி பார்க்க போற திரையரங்கம் போறோம்ல, அங்க அவசரப்படுறோமா? ஒரு தொலைக்காட்சியில கிரிக்கெட் பாக்குறோம், அப்ப அவசரப்படுறோமா? சாலைகளை மட்டும் சாவி எடுத்தோன்னு ஏன் அவ்வளவு அவசரம்? அவ்வளவு அவசரத்தினால எவ்வளவு அவதிப்பட வேண்டி இருக்குது. ஏன்னா விபத்து நடந்ததுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லைங்க. 1000 பேர் வந்து பாப்பாங்க, கேட்பாங்க. விபத்துக்கான அனுபவிக்கிறது நம்மளா தான் இருக்கும். குறிப்பா இரவு நேரத்துல போறப்போ முன்னாடி இல்லாம தான் இருக்குதுங்க. கவனத்தோட வாங்க, கவனத்தோட போங்க.